அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. உங்களுடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றித் தருவானாக. நாமெல்லாம் இந்த தமிழக மண்ணிலே ஒரு நிறைவான, இன்னும் சொல்ல போனால் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தமிழ் மண், நம்முடைய தமிழ் பாஷையில் சொல்ல போனால் பெரியார் மண், பகுத்தறிவு உள்ள ஒரு மண், ஒரு பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஆளக்கூடியவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கான ஒரு முனைப்பு காட்டி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆட்சி முடித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் ஒரு தமிழக திருவிழாவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அநேகமாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களில் பூத் ஸ்லிப்பை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் தக்க வைத்திருப்பீர்கள். நீங்கள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால இஸ்லாமியர்கள், சிறுபான்மையின சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏன் இன்றும் கூட வட இந்திய பக்கமும் எத்தனை மக்கள் மிகுந்த துன்பத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அடிக்கப்படுகிறார்கள், உதைக்கப்படுகின்றார்கள், ரத்தம் சிந்துகின்றார்கள், ஏன் உயிரை கூட துறந்து விடுகிறார்கள் அல்லவா? நாம் இந்த மண்ணிலே அல்லாஹ்வுடைய கிருபை கூடி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? இந்த தேர்தல் களம் 2026 ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தல் களம் அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நீங்க எல்லாம் யோசிக்கலாம், என்ன இது, இதை பத்தி அரசியல் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக நீங்கள் யோசிப்பீர்கள். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மிகுந்த ஒரு இணைப்பு இருக்கிறது இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும். அரசியலை சரியா முறையிலே வழிநடத்தி காட்டியது இஸ்லாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் ஹிலாஃபத் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹலீஃபாக்கள் வந்தார்கள், இஸ்லாமிய ஹலீஃபாக்கள், நீதமான ஆட்சி அவர்கள் வழி நடத்தி சென்றார்கள் என்பதாக கேள்விப்படுகின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாதிபதி, மிகப்பெரிய ஜனாதிபதி, பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய பண்பு என்ன தெரியுமா? நகர்வலம் வருவார்கள், தேவையுள்ள மக்களுக்கு அவர்களே உதவி செய்வார்கள். ஒரு சமயம் நகர்வலம் வரக்கூடிய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த சிரமத்தில் கூடிய பெண்மணியை பார்க்கின்றார்கள். அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணிக்கு அருகாமையில் குழந்தைகளெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் பசியால். உமர் அவர்கள் சற்று நேரம் அங்கே வருத்தப்பட்டார்கள். உடனே ஓடோடி சென்று தன்னுடைய முதுவிலே அந்த கோதுமையுடைய மூட்டையை சுமந்து அந்த பெண்மணி வைத்திருந்த அந்த தண்ணீரிலே அவைகளை போட்டு உணவு தயாரித்து தானே உணவை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டு வந்தார்கள். சொன்னால் அரசியலை சரியாமலை கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய ஹலீஃபாக்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சமயம் ஜனாதிபதி அது உமர் தான் அவங்க சொல்லுவார்கள், புராத் நதி கரையை ஓரத்திலே ஒரு ஆடு இறந்தாலும் கூட, புராத் நதி கரையிலே ஒரு ஆடு இறந்து விட்டாலும் கூட அதற்கும் இந்த உமரே பொறுப்பு, நானே பொறுப்பு என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே
நாம் நம்முடைய வாக்களிப்பை நாம் வியாழக்கிழமை 23ஆம் தேதி நாம் சுபு தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, அல்லாஹ் சிறந்த ஆட்சியாரை கூறிய அல்லாஹ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, கல்வியை தரக்கூடிய, மத உணர்வை காயப்படுத்தாமல் மத உணர்வை மதிக்கக்கூடிய ஆட்சியாரை தந்து இறைவான் சொல்லி அல்லாஹ்விட துஆ செய்து நாம் வியாழக்கிழமை நாம் வாக்களிப்போம். அல்லாஹ் வெற்றியை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.